தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பூர்ணமான அருளையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறப்பு. பொதுவாக நாம் ஒரு காரியங்களை ஆரம்பிக்கின்ற பொழுது அது பொதுவாக ஒரு திருமணமாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை, நமக்கு தொழில் எவ்வாறு விருத்தியாகும் என்பதை பற்றியதாக சோதனங்கள் பார்ப்பது, ஜாதகம் பார்த்து கொள்ளுவது, கைரேகை சாத்திரம் பார்ப்பது என்று இந்த பல்வேறு வகையாக ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே நாம் இவற்றையெல்லாம் செய்து கொள்ளுவோம். அவ்வாறு இந்த ஜாதக ரீதியாக ஒவ்வொரு பலன்களை எல்லாம் பார்த்து அந்த சோதரர்கள் சொல்லுவார்கள். அவ்வாறு சொல்லப்படுகின்ற பொழுது உண்மையான சோதிடம் அறிந்து அதனுடைய பலாபலன்களை சொல்லுகின்றவர்களும் உண்டு. அதனுடைய பலாபலன்களை தங்களுக்கே புரியாமல் அதை ஒரு தொழிலுக்காக மட்டும் செய்கின்ற ஒரு சிலரும் உண்டு. சோதிடம் என்பது அது ஒரு அற்புதமான ஒரு விடயம். அந்த சோதிடத்தை ஒருத்தர் கணித்து, ஜாதகத்தை கணித்து அதனுடைய பலன்களை பார்ப்பது என்பது அவருக்கு வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அவ்வாறு நாம் ஒரு ஆலயத்திலே இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது எவ்வாறு ஐம்புலன்களும் ஒருவழிப்பட வேண்டுமோ அதேபோல் அந்த சோதிடத்தை கணிப்பவர்களும் வேறு சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அவ்வளவு நுட்பமான ஒரு சிறந்த ஒரு கலை இந்த சோதிட கலை. அவ்வாறு இந்த சோதிடம் பார்ப்பது என்பது எல்லோருக்கும் ஒரு ஆசை. இப்போ பொதுவாக ஒரு கோவிலிலே ஒருவர் உட்கார்ந்து 2 பேருக்கு கைரேகை சாத்திரம் சொல்லுகிறார் என்று சொன்னால் உடனே இங்கே நிற்கிறவர்கள் எல்லோரும் போய் கையை நீட்டுவார்கள். நாங்களும் பார்ப்போம், எங்களுக்கும் எப்படி பலன் என்று பார்ப்போம் என்று எல்லோருக்கும் ஒரு ஆர்வம். எனவே அவரவர் தங்களுடைய கைரேகையை பார்த்து கொள்வது, இவ்வாறாக இந்த சோதிடத்தில் நம்பிக்கை அடிப்படையில் செய்து கொள்வார்கள். சிலர் சோகி உருட்டி பார்த்து சொல்லுவார்கள், இன்னும் சிலர் ஆளை பார்த்த உடனே சொல்லுவார்கள், இன்னும் சிலர் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுவார்கள். அவ்வாறு ஒவ்வொன்றும் இந்த நம்பிக்கை அடிப்படையிலே பார்ப்பது இந்த சோதிடம் என்பது. இந்த சோதிடக் கலை என்பது அற்புதமான ஒரு கலை. இதனை பூரணமாக அறிந்து கொண்டவர்கள்தான் பிறருக்கு அதனுடைய பலன்களை சொல்ல முடியும். வெறுமனே
அவருக்கு ஒன்றும் விளங்காது, ஏதோ கேட்கிறார் சொல்லிவிட்டு போவோம் என்று சொல்லுவது அது சோதரக்கலைக்கு நாம் செய்கின்ற பெரிய ஒரு துன்பமாகும். அந்த சோதரக்கலை என்பது ஒரு அற்புதமான கலை. அதை பூரணமாக அறிந்து பிறருக்கு நாம் அதனுடைய பலாபலன்களை கூற வேண்டும். எனவே இந்த சோதரக்கலை தொடர்பாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களான் சந்து. சுபாம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் வாழ்வதற்கு எமக்கு பல அடிப்படையான தேவைகள் உண்டு. உயிர் வாழ்வதற்கு உண்ண வேண்டும், தண்ணீரை குடிக்க வேண்டும். இவ்வாறு பல அடிப்படை தேவைகள் என்பது தவிர்க்க முடியாதவை. இருப்பினும் இந்த விலைவாசிகள் எல்லாம் நாளுக்கு நாள் மாற்றமடைந்து உயர்வடைந்து கொண்டு போகின்ற சூழலிலே வருவாய்க்கு ஏற்ப செலவை செய்ய முடியாது. செலவு அதிகமாகவும் வருவாய் குறைவாகவும் இருக்கின்றது. எப்படி மக்கள் 3 வேளை உண்கின்றார்கள், எவ்வளவு தரமான சத்துள்ள உணவை உண்கின்றார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பலருக்கு மறைபொருளாக இருக்கின்றது. எப்படி என்ற கேள்விக்கு திறந்த மனதோடு எல்லோரும் பதிலளிக்க முடியாதவர்களாக வெட்கப்படுகின்றோம், கவலைப்படுகின்றோம். காலை என்ன உணவு, மாலை என்ன உணவு, யார் யாருக்கு இந்த உணவை கொடுக்க முடியும் என்ற அங்கலாய்ப்பு எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கின்றது. இத்தகைய மனிதனுடைய அடிப்படை இயக்கத்தின் மத்தியிலே இயேசு கூறுகின்றார், வாழ்வு தரும் வார்த்தை, வாழ்வு தரும் உணவு நான் என்று சொல்லி, என்னை உண்பவர்கள் நிலை வாழ்வை கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு ஆன்மீக கருத்திலே அவர் சொல்லுவது வெறுமனே எங்களுடைய பசியை தீர்க்கின்ற உணவு மட்டுமல்ல, ஆன்மீக பசியை, இறைவனை அன்பு செய்ய வேண்டும், இறைவனுடைய அன்பிலே நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படை ஆழமான ஆன்மீக பசியிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த ஆன்மீக வாழ்வு என்பது எங்களுடைய இவ்வுலக சாதாரணமான குடும்ப சமூக வாழ்வுக்கு முரணானது அல்ல, அல்லது வேறுபட்டது ஒன்று அல்ல. இந்த ஆன்மீகமும் எங்களுடைய அன்றாட வாழ்வும் இரண்டர கலந்துதான் நாங்கள் அனுதினம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றை ஒன்று தாங்குகின்றதாகவும், பசியோடும் பட்டினியோடும் வறுமையோடும் ஆக குறைந்தபட்ச அளவுக்கான எங்களுடைய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அந்த அங்கலாய்ப்பு நிலையிலே இறைவன் என்று சொல்லுகின்ற ஒரு அன்னார்ந்து பார்த்து அந்த இறைவனுடைய அன்பை சுவைக்க முடியும் என்று சொல்லுவது மிகவும் கடினமானதாகும். ஆனால் அளவுக்கு மீறி தங்களுடைய செல்வங்களை சேர்த்து அதிலே மிதமிஞ்சிய விதத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மகிழ்ந்து களியாட்டங்களிலே இருக்கின்ற பொழுதும் ஆண்டவரை பார்த்து, இறைவா நீர் எனக்கு தந்ததெல்லாவற்றிற்கும் நன்றி என்று சொல்லுவதிலே பொருத்தமில்லை. அதனாலே இந்த ஆன்மீக வாழ்வும் எங்களுடைய அன்றாட வாழ்வும் இசைந்து ஒன்றுபட்டு ஒன்றை ஒன்று வலுப்படுத்துகின்றதாக செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருபுறம் நாங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், மறுபுறம் நாங்கள் இறைவனை நம்ப வேண்டும், இந்த இறைவனை அன்பு செய்ய வேண்டும், இந்த இறைவனுடைய அன்புக்கு பதில் அன்பை நான் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையிலே தான் என்னுடைய அன்றாட பசி ஆற்றப்படுகின்ற பொழுதும் என்னுடைய உள்ளம் மன நிறைவு கொள்ளும். அன்றாடம் எவ்வளவோ பேர் பசித்தவர்கள் இருக்கின்றார்கள்.
அவர்களுடைய வாழ்விலே நான் ஏதாவது ஒரு நன்மை செய்ய முடியுமா என்று சிந்திப்பது மிகவும் பொருத்தமான ஒரு சிந்தனையாகும். என்னுடைய வருவாய் எனக்கு போதாது என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி அடுத்தவர்களை வாழ வைக்க முடியும், உதவி செய்ய முடியும் என்று நாங்கள் தேடலாம். இருப்பினும் நாங்கள் அவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுவதற்கு, எங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உருவாகின்றன. இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் தேடி செல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்கின்ற ஒரு மூடுபட்ட ஒரு அறைக்குள்ளே வாழ்வது போல, எங்களுக்கு நான் என்னுடையது என்ற அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையோடு என்னுடைய வாழ்வை அமைத்து கொள்வது என்பது என்னுடைய வாழ்விலே ஒரு விடியலை சந்திக்காது. எனவே எங்களுடைய இந்த ஆண்டவர் இயேசு மக்களுடைய பசியை உணர்ந்தவராகவும், அந்த பசிக்கு மேலாக ஆன்மீக பசியை உணர்ந்தவராகவும், அவர்களுடைய வாழ்விலே அவர்களுடைய உடற்பசியையும் ஆன்மீக பசியையும் போக்குவதற்காக அவர் கொடுத்த இந்த வழிமுறைகளிலே நாங்கள் இறைவனை நம்ப வேண்டும். இந்த கிறிஸ்து எவ்வாறு தன்னை உடைத்து மக்களுக்கு கொடுத்தாரோ அத்தகைய தாராள மனம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அதற்கு மேலாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும். கொடுப்பது ஒரு பொருள் பண்டம் மட்டுமல்ல, என்னுடைய அன்பையும் என்னுடைய மன்னிப்பையும் என்னுடைய தாராள சிந்தையையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கு வயிற்றுப்பசி ஆற்றாவிட்டாலும் எங்களுடைய உள்ளம் நிறைவுள்ளதாக இருக்கும். அத்தகைய ஒரு உயர்வான வாழ்வுக்கு நாங்கள் எங்களை அழைத்து செல்வதற்கு இறைவன் எமக்கு அருள் தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்வார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான
ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைவார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.